இது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வச்சு டாட்டோட மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பேக் பார்ட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ண பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோலு, ஷோல்டரு, நெக்கில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ், அதாவது நெக்கோட உயரம் மட்டும் பார்த்துக்கணும். அகலமெல்லாம் அதே தான் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு சைடு, அடுத்தது ஆர்ம் ஹோலு, ஷோல்டரு, நெக்கோட அகலம். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் முன்னாடி வர மாதிரி மார்க் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி தைப்போம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி வர மாதிரி நம்ம இந்த ஃபோல்டட் சைடில் அதை மட்டும் நம்ம ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு உயரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் எப்படி பார்க்கணுன்னா ஈஸியாக இதுலேயும் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணலாம். நம்ம அப்படி இல்லையா, உங்களுக்கு ஈஸியாக மார்க் பண்ணணும், எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நெக்கு வந்து எங்கே முடியுதோ அதுக்கு நேராக இந்த மாதிரி டேப்பை வச்சு இது ஓப்பன் வரைக்கும் நம்ம இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ இந்த லைன் வரைக்கும், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த லைன் வரைக்கும் என்ன உயரம் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு வருது. அப்போது இந்த 5.5 இன்ச்சு தான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஷேப் வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த ப்ளவுஸில் வந்து உள்ளே தள்ளி இருக்குது, அதனால் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கையும் நம்ம இப்போ வரைஞ்சாச்சு. ஷோல்டரு, ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு, அதாவது இங்கே வந்து தையல் வந்து இங்கே வரும். உங்களுக்கு இந்த மிடில் வந்து ஆர்ம் ஹோலோட புரியாது, உங்களுக்கு வீடியோவில் தெரியல. இப்போது இங்கே தையல் வந்து 2 இன்ச்சுக்கு இங்கே விட்டுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆர்ம் ஹோலோட மிடில் ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம். மார்க் கொடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி தள்ளி ஒரு மார்க் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்ம் ஹோல் ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு இங்கிருந்து இப்படி நம்ம இந்த வளைவை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சில் அதை வந்து வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா முன்னாடி வர குழி வந்து நமக்கு கிடச்சிரும். கீழே லைன் வந்து நம்ம போடலை. அதுக்கு முன்னாடி நான் வந்து இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால இப்படி கிராஸாக போட்டிருக்கேன். இப்போ இழுக்கும்போது கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இழுவை கொடுக்கும். அதே நேர் கட்டிங்னா நம்ம இந்த கிளாத் வந்து நேர், இப்போ இழுத்தோம்னா கிளாத் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நேர் கட்டிங்கில் போடாமல் இதை கிராஸாக வந்து நான் போட்டிருக்கேன். இது கிராஸ் கட்டிங்கிறதுனால அது இவ்வளோ தான். கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இதை நம்ம நேராக வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியும். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம், நெக் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ முன்பக்கம் உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அகலம்லாம் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து முன்பக்க உயரம் வந்து ப்ளவுஸில் எடுக்க போகிறோம். முன்பக்க உயரம் வந்து ப்ளவுஸில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் டாட்டு பட்டியில் இருக்கும். அப்படி உங்களுக்கு இதை இப்படி நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே ஷோல்டரில் இப்படி மிடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி இப்படி பிடிச்சோம்னா நமக்கு இதுதான் மெயின் டாட்டோட உயரம். இதை நான் டேப்பில் வச்சு அளந்து காமிக்கிறேன். இப்போது இந்த வளைவுலாம் நம்ம கரெக்டாக டேப்பை திருப்பிக்கிட்டே போகணும், அப்போ தான் நமக்கு கரெக்டான உயரம் வந்து கிடைக்கும். 12.5 இன்ச்சு இவங்களுக்கு வந்து வருது. அப்போ தையலோடு சேர்த்து நம்ம 13.5 இன்ச்சாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும்.
இப்போ தையல் இல்லாமல் தான் இந்த அளவு பார்க்குறோம். அதனால் நமக்கு வந்து 12.5க்கும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ நம்ம ஒரு 1 இன்ச்சு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம 13.5 இன்ச்சு இங்கே வந்து நம்ம ஒரு மார்க் கொடுக்க போகிறோம். மார்க் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். லைன் போட்டாச்சு. இனிமே தான் நமக்கு வந்து மெயின் ரோலே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறது வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பிகினர்ஸ்க்கெலாம் வந்து சொல்லவே வேண்டாம். டாட் பிடிக்கிறதுனாலே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதை எப்படி வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறது இந்த முன்பகுதியில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அளவு ப்ளவுஸில் முன்பக்கம் மார்க் பண்ணும்போது எப்பயுமே இந்த ஹூக் சைடு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அளவு வரும். அதனால் ஹூக் சைடில் இந்த மெயின் டாட் இருக்குது இல்லையா, அந்த தையல் இருக்குது பாருங்கள். இங்கிருந்து இது வரைக்கும் ஹூக் பட்டி வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு 3 இன்ச்சு இருக்குது. இந்த ஹூக் பட்டிக்குள்ளே ஒரு 1/4 இன்ச்சு தையல் போயிருக்கும். அப்போ நமக்கு ஒரு 3.25 இன்ச்சு. அந்த 3.25 இன்ச்சை நம்ம இந்த கீழே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் வந்து கொடுத்துடலாம். அடுத்தது இவங்க டாட்டோட அகலம் இப்படி தான் நம்ம வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து உள்ளே வச்சு மடக்கி வச்சு தைச்சிருப்பாங்க. நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டாட்டோட அகலமும் ரொம்ப முக்கியம். ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். மெயின் டாட்டு கரெக்டாக மார்க் பண்ணும்போது ஒரு 1.25 இன்ச்சு அளவு தான் இவங்களுக்கு வந்து மெயின் டாட்டோட அகலம் வந்து இருக்குது. அப்போது நம்ம 2ஆக எடுத்துக்கணும். ஒரு 2.5 இன்ச்சு இந்த 3.25 இன்ச்சுலேருந்து இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் கொடுத்துக்கலாம். மார்க் கொடுத்துட்டு இதோட சென்டரையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போது 3.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இதோட சென்டரை வந்து நம்ம இங்கே வந்து மார்க் எடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பட்டியோட உயரம் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். அதனால் இங்கே வந்து நம்ம மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட மார்க் எப்படி பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம தையலுக்கு வந்து இங்கே 1/2 இன்ச்சு விட்டுறணும். இங்கிருந்து இப்படி இதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே பட்டி ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கணும். ஏன்னா தையலுக்கு விடணும். அப்போது இங்கே பாருங்கள், இது வந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த மார்க்கு. பட்டி ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்தது இங்கே வந்து ஒரு சென்டர் டாட் வரும் பாருங்கள், இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு மடக்கி தைச்சிருப்பாங்க. அப்போ அது 1/2 இன்ச்சு. அப்போ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் மார்க்கிங். இந்த ஃபைனல் மார்க்கிங்கை இந்த 3.25 இன்ச்சு இங்கே வச்சு பார்த்தீங்களா, அதோட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வர மார்க்கு. இந்த இடத்துல இங்கே எப்படி மார்க் எடுக்கணும்னா இந்த கைப்பகுதி ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, இதிலிருந்து இங்கே பட்டி வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கைப்பகுதியிலேருந்து உங்களுக்கு இந்த பட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு, 6 இன்ச்சுக்கு இருக்குது. அப்போது இந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த 6 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு ஜாயிண்ட், இதுக்கு ஒரு ஜாயிண்ட் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டாட்டு எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் ஹுக் பட்டி பக்கம் பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டாட்டோட உயரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பட்டியிலிருந்து இந்த உயரம் வந்து முடிஞ்சிருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் இருக்கிறது பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு இருக்குது.
இந்த 3 இன்ச்சு தான் நம்ம வந்து இங்கே சென்டரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கிருந்து இங்கே வந்து மார்க் கொடுக்க போகிறோம். மார்க் கொடுத்துட்டு இதை ஒரு லைன் வந்து இந்த சென்டரில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம். அடுத்தது இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மெயின் டாட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டு அடுத்தது ஆம்ஹோல் டாட்டு. ஆம்ஹோல் டாட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதோட ஆம்ஹோல் டாட் எப்படி வரும்னா, நம்ம இங்கே கையோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். இதோட மிடில் தான் நமக்கு எப்பயுமே வந்து ஆம்ஹோல் டாட் வந்து வரும். இங்கே தான் வந்து வரும். இதிலிருந்து நம்ம இப்படி கிராஸாக தான் நமக்கு வந்து இந்த லைன் வரும் இல்லையா. அப்போது கிராஸாக வரப்போ இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த தையல் வந்து 1.5 இன்ச்சில் நமக்கு வந்து முடிஞ்சிடணும், முன்னாடியே முடிஞ்சிடணும், 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். இப்போ நம்ம இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இங்கே வந்து டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் கொடுத்துருக்கோம். மார்க் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம டாட் பிடிக்கணும், அதிகமாக பிடிக்கக்கூடாது. ஆம்ஹோல் டாட்டும் உங்களுக்கு சென்டர் டாட்டும் 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மார்க் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் டாட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் டாட்டு. சென்டர் டாட் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இப்படி வச்சுருக்கிறோம், இதோட மிடில் தான் நமக்கு வந்து சென்டர் டாட் வந்து வரும். இனிமேல் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கணும். 1.5 இன்ச்சுக்கு வைக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு வருது. அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு இந்த சென்டர் டாட் வந்து முடியுது. முடிஞ்சோன்னா இங்கே வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட்டோட அகலம் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு பிடிப்போம். இப்போ 2 சைடும் உங்களுக்கு 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து இது சென்டர் டாட்டை வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரியே விட்டுறக்கூடாது, நம்ம அடிப்பக்கம் ஒரு போட் ஷேப் மாதிரி கொடுக்கணும். அப்போது இந்த டாட்டுக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அதனால் இதை ஒரு போட் ஷேப் மாதிரி கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். இப்படி நம்ம வளைவாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்ம டாட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணுறப்ப நமக்கு கப் ஷேப் வந்து நீட்டாக வரும். அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வந்து வராது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள மார்க்கிங்கை அப்படியே நம்ம அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு அளவுகளும் நமக்கு மாறணும்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு தப்பாக போயிடும். அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். எப்பயுமே டாட்டு தான் வந்து 3 டாட் ப்ளவுஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதனால் டாட்டோட மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வச்சோம்னாலே உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து சூப்பராகவே வந்துடும். இது பிகினஸாக இருக்கும்போது நம்ம கரெக்டாக இது தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல மட்டும் எனக்கு லைட்டாக ஜாயின் வருது. அது நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் எடுத்து இப்படி நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஜாயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி பீஸ்க்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சுக்கு இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம மார்க் கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தையலோடு சேர்த்து நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட லென்த்தை வந்து மார்க் பண்ணியாச்சு. இது வந்து பிசுறுக்காக இந்த 1/2 இன்ச்சு இதை கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். தையலுக்கான 1/2 இன்ச்சு அளவு இதுதான்.
இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதான் ஹூக் பக்கம் பார்த்தது. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பட்டி முடியுது. இந்த முடிகிற இடமும் 1/2 இன்ச்சு மேலேயும் மார்க் கொடுத்துக்கலாம் தையலுக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து இங்கேருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு இங்கே வச்சோம் இல்லையா, அதே மாதிரி டேப்பில் வந்து 3/4 வச்சுக்கலாம். ஆனால் இங்கே சென்டர் பாயிண்ட்டு இங்கே மெயின் டாட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இப்படி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னாடி இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. மார்க் கொடுத்துட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே தையல் முடியுது பாருங்கள், இந்த இடத்துல கை வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் முடிகிற இடம். இப்போ நம்ம மார்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம தையலுக்கான அளவில் போட் ஷேப் மாதிரி அப்படியே கொடுக்க போகிறோம். இப்படி தான் நமக்கு வந்து ஒரு வளைவாக கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு பட்டி என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து கிடச்சிரும். இப்போ இதை நம்ம கட் கொடுத்துக்கலாம். இப்படி போட் ஷேப் வரப்போ தான் நமக்கு அந்த மெயின் டாட் போய் அதில் உட்காந்து உங்களுக்கு கரெக்டான இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், கப் ஷேப் வந்து. அதான் இந்த மாதிரி பட்டியை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு, அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக யோக் பார்ட்டை வந்து கட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸை வந்து முடிக்கணும். ப்ளவுஸை மடிக்கிறப்ப நம்ம வந்து நீட்டாக மடித்து வைக்கணும். சுருக்கி போட்டோம்னா நமக்கு துணி வந்து கசங்கிடும். அதனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டி வச்ச மாதிரி வச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது தைக்கிறப்ப நம்ம அழகாக எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து தைச்சிக்கலாம். மீதி இருக்கிறதுலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட கிராஸ் பீஸ்க்கு, அப்புறம் பின்பக்கம் யோக் பார்ட்டு கட் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமா சேஃப்டியாக எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதோட பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கற்பனைகளை நிஜமாக்கும் பயணம் தொடரும். இது நம்ம நஃபியா கிரியேஷன். தேங்க்யூ.